ஜி தமிழ்ல ரொம்ப நாட்களா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் நினைத்தாலே இனிக்கும். 2021 தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இதுவரைக்கும் 1140 எபிசோட்ஸ் கடந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா இந்த சீரியல பிரியன், பொன்னிலங்கு, அசோகன் இப்படி 3 பேர் சேர்ந்து தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இது வந்து டைரக்டா தமிழ்ல எடுக்கப்பட்ட ஸ்டோரியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2021 to 2023 வரைக்கும் பெங்காலி லாங்குவேஜ்ல டெலிகாஸ்ட் ஆன மிதா என்ற சீரியலோட ஸ்டோரி லைனை வச்சுதான் இந்த நினைத்தாலே இனிக்கும் சீரியல் எடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் உள்ள கதை சொல்லப்படுற விதம் டிஃபரெண்டா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சீரியலோட லீட் கேரக்டர்ல ஆக்டர் சுவாதி சர்மாவும் ஆக்டர் ஆனந்த் செல்வனும் தான் நடிச்சுக்கிட்டு வராங்க. இந்த சீரியலோட ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் இதுல வராத ஜானரே இல்லன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேய், நாகினி, ராஜா காலத்து கதைன்னு இப்படி பலவிதமான கதைக்களம் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த சீரியலுக்கான ஆடியன்ஸ் குறைஞ்சதே இல்ல. சொல்லப்போனா இதோட டைம் ஸ்லாட் 7ல இருந்து 10க்கு மாற்றப்பட்டிருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் பாசிட்டிவா தான் இருந்துகிட்டு வருது. இப்படி இருக்க நிலைமையில இந்த சீரியல் சீக்கிரம் முடிய போகுதுன்னு, கிளைமேக்ஸ் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லி சில தகவல்கள் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இந்த ஒரு விஷயம் இந்த சீரியலை விரும்பி பார்த்துக்கிட்டு வரக்கூடிய பலருக்கும் ஷாக்கிங்கா தான் அமைஞ்சிருக்கு. மேலும் இதுல ஹீரோவா நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் ஆனந்த் செல்வன் ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில மின்னல் விட்டுற மாதிரி ஒரு பிக்கை ஷேர் பண்ணி அதுல எஸ் ஃபைனலின்னு சொல்லி கண்ணீர் விட்டுற எமோஜியும் ஹார்ட் பிரேக்கிங் எமோஜியும் சேர்த்து மென்ஷன் பண்ணிருக்காரு. இது ஓரளவுக்கு இந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் சீரியல் டீம் கிட்ட இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ நினைத்தாலே இனிக்கும் சீரியல் முடிய போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you.